வெல்கம் டு அம்மி சேனல். வாங்கோ, இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, சாதத்துக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை ஒரு 200 கிராம் இருக்கும். நிழலில் காய் வச்சேன் எங்கள் செடி கருவேப்பிலை. ஒரு 4 ஸ்பூன் உளுந்து, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் எள், 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், பூண்டு ஒரு பிடி, காஞ்சி மிளகா ஒரு 15 காஞ்சி மிளகா. காரத்துக்கு நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஊற்றணும், இல்லைன்னா அந்த காரம் வரும். அந்த காரம் வராததுக்கு அது மட்டும் எடுத்துடுவேன். ஃப்ரை ஆயிடுச்சு. காஞ்சி மிளகாய் எடுத்துடுறேன். இப்போ தனியா போடுறேன். கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, எள், இது மிளகு, வெந்தயம், ஜீரகம். இது புளியா இலை பிஞ்சியாக இருக்குமே, அது காய் வச்சுக்கும். இந்த கருவேப்பிலை பொடிக்கு அவ்வளோ நல்லது. குழந்தை பார்த்தவங்களுக்கு இது தான் கொடுப்பாங்க. இது போட்டுடுறேன். ஒரு ஸ்பூன் शुगर, करेपा की बुकनी सुपरा आता है। खाने में खाई जा, इडली चीले में सब में खाई जा। அந்த சூடுல கலர் சேஞ்ச் ஆகும். எடுத்துடுறேன். கருவேப்பிலை போட்டுடுறேன். ஒரு முறை ஆகிற வரைக்கும் ஆயிடும். அந்த சூடில் பாருங்கள், பார்த்தீங்களா? ஒரு முறை ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனக்கப்புறம் பவுடர் அடித்து காட்டுறேன். கருவேப்பிலை பொடிக்கு ஆறிச்சு. இப்போ மிக்சியில் அரைக்கப்போம். அது பூண்டு போட்டு குறை அரைச்சிடலாம். சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் புளி சாதம் மாதிரி பசங்களுக்கு இது ஒரு கருவேப்பிலை சாதம் கலரி கொடுத்து அனுப்பலாம். சூப்பராக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் फ्रेंड्स। अल्लाह हाफिज़। दुआ में याद रखो। सब कैसे हैं फ्रेंड्स? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?